ஹலோ கைஸ், நான் தான் உங்களுடைய பாலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 3ல வந்து 3.10 எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து நம்ம வந்து 10th 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சாப்டர் பை சாப்டர் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வரீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே போதும், நீங்கள் ஆனுவலில் 5 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். சரி வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டினுக்கு போகலாம். இன்னைக்குள்ள கொஸ்டின் என்னது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா காண்புன்னு கேட்டிருக்காங்க. மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தி HCF கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 உறுப்பு கொடுத்துருக்காங்களா, 2 பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒன்று f(x) எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து g(x) எடுத்துக்கோங்க. இப்போ மீப்போவா காண்க அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டையும் வகுக்கணும். இந்த ரெண்டையும் வகுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 0ன்னு கிடைக்கணும். 0ன்னு கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த சைடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ 44 இருக்கு, இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11 நாங்க 44, ஆன்சர் என்னது? 0 வருதா? அப்போ இதோட HCF என்னது? 4. அப்போ இந்த 2 நம்பரை வகுக்கும் போது இங்க 0 வரணும். இந்த பக்கம் எந்த நம்பர் வருதோ அதுதான் இந்த கணக்கோட என்னது? மீப்போவா. புரிஞ்சா? இப்போ வாங்க அந்த கணக்குல போலாம். இப்போ 2 f(x) ஒன்று எழுதியாச்சு, g(x) எழுதியாச்சா. இப்போ எதை உள்ள போடணும் எதை வெளியே போடணும் நமக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இங்க என்ன இருக்கு? x கியூப் இருக்கு, இங்க என்ன இருக்கு? 2x கியூப் இருக்கா. அப்போ 2x கியூப் உள்ள போடுங்க, x கியூப் வெளியே போடுங்க. அவ்வளவுதான். எது பெரிய நம்பரோ அதை எடுத்து உள்ள போடுங்க. 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் plus 5x minus 3 இது உள்ள போட்டாச்சா. இந்த நம்பர் எடுத்து வெளியே போடுங்க. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு 1x கியூப் தான் இருக்கு, இங்க 2x கியூப் இருக்கு. எங்க வந்து நம்பர் பெரிய நம்பர் இருக்கோ அதை எடுத்து இங்க எழுதிடணும், உள்ள எழுதிடணும். வெளியே உள்ள எழுதுங்க பார்ப்போம். x கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 முடிச்சா. இப்போ நம்மளுக்கு வந்து இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் வகுக்கணுமா? வகுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த பக்கம் உள்ள நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த பக்கம் உள்ள நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2x கியூப் இருக்கா. இந்த பக்கம் என்ன இருக்கு? x கியூப் இருக்கு. அப்போ இந்த x கியூப் இந்த x கியூப் அடி வரும். மிச்சம் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து எங்க போடணும்? இங்க உள்ள போடணும். அப்போ இங்க போட்டாச்சுன்னா இப்போ 2 × x கியூப் 2x கியூப் 2 × x ஸ்கொயர், இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க பிளஸ் 2, இங்க மைனஸ் 1. ஓ 2 2 மைனஸ் 2, இங்க ஒரு x இருக்கனால அந்த x அப்படியே சேர்த்து எழுதிக்கிறோம். அடுத்து e2 4 போட்டாச்சு. ஏன்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், அதனால பிளஸ் 4 போட்டாச்சு. இப்போ அப்படியே கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க உங்களுக்கு அடையாளத்தை மாத்துக்க பார்ப்போம். ஏன்னா இந்த நம்பர் வந்து நம்ம கேன்சல் பண்றதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்லாம் பண்றோம். அப்போ இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு மைனஸ் போடலாமா? மைனஸ் போட்டுங்க. இந்த பக்கம் மைனஸ் போட்டுருங்க. இந்த பக்கம் இங்க மைனஸ் இருக்கு, அப்போ இங்க என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். இந்த பக்கம் பிளஸ் இருக்கு, அப்போ இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை அடிச்சிடலாமா? ஏன்னா பிளஸ் 2 மைனஸ் 2 என்னதான் ஆகும்? 0 ஆயிருமா? அப்போ அடிச்சிடலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸும் மைனஸும் என்ன பண்ணணும்? முன்னாடி மைனஸை போட்டு அந்த ரெண்டையும் கூட்டிடணும். முன்னாடி மைனஸ் போட்டாச்சு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 5 மைனஸ் 2 எத்தனை? மைனஸ் 7x ஸ்கொயர். ஏன் இங்க மைனஸ் 7 போட்டிருக்கேன் புரியுதா? 2 நம்பருமே ஒரே அடையாளம் மைனஸ் இருந்துச்சுன்னா முதல்ல மைனஸை போட்டுட்டு அந்த 2 நம்பரையும் கூட்டிடணும். இப்போ அந்த 5 2 கூட்டினா எத்தனை? 7. ரெண்டுமே மைனஸ் தான், முன்னாடி மைனஸ் போட்டேன், 5x ஸ்கொயர். புரிஞ்சா? ஈஸியா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? இங்க பிளஸ் 5 பிளஸ் 2, இந்த மைனஸ் பார்க்க கூடாது. இங்க கீழே நீங்க ஆல்ரெடி அடையாளத்தை மாத்திட்டீங்க பாருங்க, அதை தான் பார்க்கணும். பிளஸ் 5 பிளஸ் 2 எத்தனை? பிளஸ் 7x. எடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்க -3 இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்ப -3 -4
-3 -4 வந்துருக்கு. இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல மாதிரி என்ன சொன்னேன், முதல்ல ஒரு மைனஸை போட சொன்னேன். இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 4 3 கூட்டினா எத்தனை 7. இப்போ அதுக்கடுத்து பாருங்களேன், இந்த நம்பரோட இந்த நம்பர் வந்து பெருசா இருக்கு. எப்பவுமே உள்ளதான் பெருசா இருக்கும்னு சொன்னா, அதனால நம்ம 2x³ போட்டோம். இப்போ இந்த நம்பரோட இந்த நம்பர் வந்து பெருசா இருக்கு. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, x² இருக்கு. இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, x³ இருக்கு. அப்ப இந்த ஸ்டெப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுல இருந்து ஏதாவது பண்ணலாமான்னு பாருங்க. முதல்ல எப்பயுமே இந்த x² பக்கத்துல மைனஸ் கூடாது. அப்ப மைனஸ் வெளியே எடுத்துருங்க. மைனஸ் வெளியே எடுத்துட்டு என்ன வரும், இங்க x² வரும். பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் போடுங்க, மைனஸ் ஒரு இடத்துல பிளஸ் போடுங்க. இங்க x² பக்கத்துல மைனஸ் இருந்துச்சு, அதனால பிளஸ் போட்டேன். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப என்ன பண்ணும், -7x. இங்க மைனஸ் இருக்கு, அப்ப என்ன பண்ணும், +7. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 7 தான் வெளிய எடுத்துடலாமா? அப்ப 7 வெளிய எடுங்க. மைனஸ் மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, 7 வெளிய எடுத்துங்க. 7 வெளிய எடுத்தா நமக்கு என்ன வரும், x² - x + 1 வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை எடுத்துட்டு வெளியே போட்டுட்டு இதை எடுத்து உள்ள போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு, சிம்பிள். பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வெளியே எடுத்து போடணும்ல, இப்போ அதை உள்ள எடுத்து போடுங்க. ஏன்னா இந்த நம்பர் பெருசா இந்த நம்பர் பெருசா செக் பண்ணுங்க. x² பெருசா x³ பெருசா, x³ தானே பெருசு. எப்பயுமே பெரிய நம்பர் எதுல வரணும், உள்ள தானே வரணும். அப்ப உள்ள போடுங்க. x³ + x² - x + 2. இங்க உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, x² - x + 1. அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து எங்க போடணும், இந்த பக்கம் போடணும். x² - x + 1 போடச்சா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் வகுக்கணும்னு சொன்னா, இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, x³ இருக்கு. இங்க என்ன இருக்கு, x² இருக்கு. அப்போ இங்க x² இங்க x² அடி போயிடும், மிச்சம் ஒரு x இருக்குமா? அப்ப அந்த x தான் ஆன்சர். அப்ப x எடுத்து எதுல போடணும், கிடைச்ச ஆன்சர் எதுல போடணும், மேல போடணும். புரிஞ்சா? இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரும் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு கீழே உள்ள நம்பரை வந்து வகுக்கணும். வகுத்தாச்சு. இங்க x வந்துச்சு, ஏன் x வந்துச்சு புரியுதா? x³ என்னது, x × x × x. x² னா x × x. 2x அடி போயிடுச்சு, 2x அடி போயிடுச்சு, மீதி ஒரு x இருக்கா, அந்த x தான் நான் இங்க போட்டுருக்கேன். புரிஞ்சா? சிம்பிளா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த x வச்சு இந்த x மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப x × x எத்தனை, x × x² எத்தனை, இங்க ஒரு 2x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. மீதி என்ன இருக்கும், x³ வருமா? புரிஞ்சா? இப்போ x × x என்னது, x². இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் × மைனஸ் முதல் என்னது, மைனஸ் x × x x². சிம்பிளா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த x வச்சு இந்த 1 பெருக்கணுமா? முதல் பிளஸும் பிளஸ் என்ன வரும், பிளஸ்னு வரும். x × 1 x. இப்போ இதை அடி விடுங்க. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். மைனஸ் இருந்தா என்ன பண்ணணும், பிளஸ் போடணும். இங்க பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இப்போ +x³ - x³ அடி வருமா? மிச்சம் என்ன இருக்கும், x², இங்க ஒரு x², இங்க ஒரு x², இங்க ஒரு x². அப்போ 1 1 எத்தனை, இங்க உங்களுக்கு பிளஸ் தானே, அப்போ 2x². இந்த ஸ்டெப் புரிஞ்சா? 2x². இங்கேயும் -x, இங்கேயும் -x. -x -x இருந்தா என்ன சொல்றேன், ரெண்டுமே மைனஸ் இருந்தா என்ன சொல்றேன், முதல்ல முன்னாடி மைனஸை போடுங்க சொன்னா, முன்னாடி மைனஸை போட்டேன். இங்க ஒரு x இருக்கு, இங்கேயும் ஒரு x இருக்கு. 1x² வருமா இல்ல 2x வருமா? 2x தான் வரும். பெருக்குனாதான் x². இங்க பாருங்களேன், x × x பெருக்குனாதான் x². x + x கூட்டினா 2x. -x x கூட்டினா -2x. இது புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு இங்க என்ன இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப -x எத்தனை, -2x. இந்த மேல உள்ள ரெண்டாம் நம்ம அப்படியே இறக்குங்க கீழே, +2 போட்டாச்சு. இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு வகுக்கணுமா? அப்ப இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 2x². இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, x². அப்ப வந்து x² இந்த x² அடி போயிருமா? மிச்சம் என்ன இருக்கு,
ப்ளஸ் 2 இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ் 2ன்னு போட்டுருக்கோம். புரிஞ்சா? இப்போ அந்த 2வை வச்சு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை? 2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன வரும்? மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x. அடுத்து இங்கேயும் ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் இருக்கு. அப்போ கொஸ்டின் வந்து ப்ளஸ் தான் வரும். ஓ 2 இப்போ அடையாளத்தை மாற்றுங்க பார்ப்போம். இங்கேயும் மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்துருக்குல்ல, இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 அடி போயிடும், ப்ளஸ் 2 மைனஸ் 2 அடி போயிடும், ப்ளஸ் 2 மைனஸ் 2 அடி போயிடும். புரிஞ்சா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? 0 வருமா? நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு? மீதி 0 வந்து எந்த நம்பர் வந்து இந்த பக்கம் இருக்குதோ அதுதான் உங்களோட என்னது HCF சொன்னா. அப்ப HCF equal to x square minus x plus 1. இதுதான் உங்களோட HCF. புரிஞ்சா? இதுதான் உங்களோட கொஸ்டினோட ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, சிம்பிளா யோசிங்க. முதல் எடுத்தோடனே 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை ஒன்று f(x) எடுத்து ஒன்று g(x) எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரையும் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எழுத்தை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எழுத்துல அங்கே 1 இருக்கு, அங்கே 2 இருக்கு, இங்கே x கியூப் இருக்கு, இங்கே x கியூப் இருக்கு. முதல் x கியூப்பை செக் பண்ணியாச்சு, ரெண்டுமே x கியூப் இருக்கு. அதுக்கடுத்து கெழு செக் பண்ணணும். முன்னாடி கெழுங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்கே என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ எது பெரிய நம்பரு? இதுதான் பெரிய நம்பர். பெருசு வந்து எப்பவுமே உள்ளதான் இருப்பான். அதாவது பெருசு எப்படின்னா பெரியவனா நல்லா படிக்கணும்னு அர்த்தம். நல்லா படிக்க எப்பவுமே எப்படி இருப்பான்? கிளாஸ்க்குள்ள தான் இருப்பான். நல்லா படிக்காத பசங்களை சார் வந்து வெளியே கிளாஸ் வெளியே குறைச்சிருப்பாங்களா, அப்படியே வச்சுக்கோ. அப்போ பெரியவன் எப்பயுமே எப்படி எங்கே இருப்பான்? உள்ளதான் இருப்பான். சின்ன பையன் வெளியே தான் இருப்பான். பெரியவன்னா படிக்கிறவன், சின்ன பையனா படிக்காத பையன். 2 போட்டாச்சு. இங்கே இது எழுதியாச்சு, இங்கே இது எழுதியாச்சு. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இந்த நம்பரால் வகுக்கணும். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2x கியூப். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து x கியூப். இந்த x கியூப் அடிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். அந்த 2 தான் அங்கே போட்டுருக்கேன். இந்த 2 வச்சு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். பெருக்கினா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே இப்படி கிடைச்சிருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து x ஸ்கொயர் இருக்கு, இங்கே x கியூப் இருக்கு. எப்பவுமே உள்ள உள்ள நம்பர் எப்படி இருக்கும்னு சொன்னேன்? பெரிய நம்பராக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இங்கே எப்படி இருக்கு? சின்ன நம்பராக இருக்கு. அப்போ அந்த ஸ்டெப் இதோட நின்றுச்சு. இதுல இருந்து ஏதாவது சுருக்க முடியாதுன்னு பார்த்தோம். சுருக்க முடியும் போது முதல்ல மைனஸ் வெளியே எடுக்கிறோம். ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ப்ளஸ்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள வேல்யூ மைனஸாக இருந்தால் என்ன ப்ளஸ்ஸாக இருந்தாங்க நமக்கு கவலை கிடையாது. எப்பவுமே நல்லா படிக்கிறவன் வந்து ப்ளஸ்ல தான் இருப்பான், நல்லா படிக்காதவன் தான் மைனஸ் மார்க் போவான். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்படி இருக்கு. இந்த எல்லா டேர்ம்லையுமே 7ன்னு ஒரு நம்பர் வந்து சேமா இருக்கு. அப்போ 7ஐயும் வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? இந்த நம்பர் இருக்கும். இப்போ இந்த நம்பரை எடுத்து இந்த பக்கம் போட்டு இந்த நம்பரை எடுத்து இங்க போட போறோம். புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும்போது இந்த உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதுல ஒரு x வந்துடும். அந்த x இங்க போட்டு x வச்சு எல்லாத்தையும் பெருக்கிப்போம். இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த ஸ்டெப் முடியுமா? முடியாது. இந்த நம்பர் வந்து கம்மியா இருந்தா தான் அடுத்த ஸ்டெப் போகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு x ஸ்கொயர் இருக்கு, இங்க x கியூப் இருக்கு. இந்த நம்பரோட இந்த நம்பர் பெரிய நம்பரா இருந்ததுனால தான் இந்த ஸ்டெப் வந்து நிப்பாட்டணும். புரியுதா? இப்போ அதுக்கு அடுத்து 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 போட்டு ஆன்சர் வந்து 0 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மீ போவா என்னது? மீ போவா இதை வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? மீ போவா. மீ போவா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் உங்களோட மீ போவா. புரிஞ்சா? இவ்வளவுதாங்க இந்த கொஸ்டின். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீள் வகுத்தல் முறைன்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சொன்ன ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவன் நம்பர் எப்படின்னாலும் கொடுக்கட்டும், அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் நீங்க நடத்துறது வந்து கொஞ்சம் வேற மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேற டவுட் எதுவும் இந்த சம்மில் இருக்காது. வேற சம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலில் மட்டும் தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.